சென்னையின் எஃப்சி சைன் பண்ணி எடுத்திருக்கிற புது பிளேயர் யார் அவர் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் கூடவே ஹரியானா ஸ்டீலர்ஸ் PKL சீசன் 11க்காக 3 பிளேயர்ஸை சைன் பண்ணி எடுத்திருக்காங்க NYPSA. அதுல ஒரு தமிழ்நாடு பிளேயரும் இருக்காரு, தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. கூடவே ருத்ராஜ் கைக்வாட் விக்கெட் கீப்பிங்லாம் பண்ணிருக்காரு, அது எங்க அண்ட் இந்தியன் டீமுக்கு கேப்டனாகவும் வாய்ப்பு இருக்கு, அந்த டீடைல். கேன் வில்லியம்சன் கேப்டன் பதவியிலிருந்து விலகி இருக்காரு. இந்த மாதிரி பல டீடைல்ஸ் உங்களுக்காக இந்த வீடியோல. இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிட் ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேன் வில்லியம்சன் விஷயத்துலேருந்து போயிடுறேன். கேன் வில்லியம்சன் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேயர் அண்ட் நல்ல கேப்டனும் கூட. பட் 2024 T20 வேர்ல்டு கப்பை பொறுத்தவரை அவர் கேப்டன்சியும் சரி டீம் நியூசிலாந்தும் சரி ஏத்த மாதிரி அமையல. குரூப் ஸ்டேஜோட வெளியேறிட்டாங்க. சூப்பர் 8க்கு கூட குவாலிஃபை ஆக முடியல. அந்த குரூப்ல இவங்க தான் குவாலிஃபை ஆகுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆப்கானிஸ்தான் அசால்ட்டா உள்ள போயிட்டாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல இப்போ கேன் வில்லியம்சன் தன்னோட கேப்டன்சி பதவியிலிருந்து விலகி இருக்காரு. எஸ், ஒயிட் பால் கேப்டனா இருந்தாரு கேன் வில்லியம்சன். அதுல இருந்து நான் விலகிறேன் அப்படிங்கறத இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம மேலும் ஒரு படி மேல போயிட்டு 2024-25 நியூசிலாந்து பிளேயர் கான்ட்ராக்ட்ல இருந்தே நான் விலகிறேன் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமா நியூசிலாந்தோட கான்ட்ராக்ட்ல இவர் இருக்க மாட்டார் அப்படிங்கறதான் கூடுதலான விஷயம். இவர் மட்டும் இல்ல, லாக்கி ஃபெர்கூசன் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் மாதிரியான பிளேயர்ஸும் கான்ட்ராக்ட்ல இருந்து விலகி இருக்காங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல இப்ப வந்துட்டு இருக்க தகவலுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூசிலாந்து வந்து கான்ட்ராக்ட் பிளேயர்ஸ் மட்டும் தான் பிளே பண்ண வைப்பாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தாலும் கேன் வில்லியம்சனுக்கு ஒரு எக்ஸெப்ஷனை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது கான்ட்ராக்ட் இல்லைனாலுமே கேன் வில்லியம்சனை பிளே பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். கேன் வில்லியம்சன் இந்த கான்ட்ராக்ட்ல இருந்து வெளியேறதுக்கு முக்கியமான ரீசனா சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், யங்ஸ்டர்ஸுக்கு ஒயிட் பாலையும் ரெட் பாலையும் சான்சஸ் நிறைய கிடைக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் கேன் வில்லியம்சன் இருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. டீமை சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியல T20 வேர்ல்டு கப் 2024 அப்படிங்கிறது. அண்ட் அதற்கு முன்னாடியும் நிறைய சான்சஸ் அவருக்கு கிடைச்சியும் கோப்பையை அவரால் ஜெயிக்க முடியல. இந்த மாதிரி நிறைய ரீசன்னால அவர் வந்து விலகி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எதுவாக இருந்தாலும் இந்த எரா வந்து எண்ட் ஆயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபேப்லஸ் 4ல இருந்த 4 பேருமே இப்ப கேப்டன் கிடையாது. கேன் வில்லியம்சன், ஸ்டீவ் ஸ்மித், விராட் கோலி, ஜோ ரூட். இது பார்க்க கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு. இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா ருத்ராஜ் கைக்வாட் அந்த விஷயத்துக்குள்ள வர. சோ ருத்ராஜ் கைக்வாட் இப்போதைக்கு மகாராஷ்டிரா பிரீமியர் லீக்ல புனேரி பப்பா அப்படிங்கிற ஒரு டீமை லீட் பண்ணிட்டு இருக்காரு கேப்டனா. சோ அந்த டீம் அப்படிங்கிறது மகாராஷ்டிரா பிரீமியர் லீகை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கு. டேபிள் கடைசியில தான் ஐ திங்க் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மகாராஷ்டிரா பிரீமியர் லீகை பொறுத்த வரைக்கும் இந்த புனேரி பப்பா டீம், அந்த டீமோட கேப்டனா தான் ருத்ராஜ் கைக்வாட் இருக்காரு. அண்ட் அந்த டீம் ஒரு போட்டியில பிளே பண்ணிட்டு இருந்தப்போ ருத்ராஜ் கைக்வாட் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அந்த விக்கெட் கீப்பிங் பண்ண அந்த கிளிப்ஸ் வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு செம்ம ட்ரெண்டிங்கா இருக்கு. தோனி கூட கம்பேர் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சிஎஸ்கே கேப்டன் ஆச்சே போட்டு தானே ஆகணும். இப்போ சிஎஸ்கே கேப்டன் விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன் ருத்ராஜ் கைக்வாட் அதை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கம்பேர் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது இப்போதைக்கு ஒரு பக்கம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஸோ ருத்ராஜ் கைக்வாட் ஐபிஎல்லையும் கீப்பிங் பண்ணணுமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா பண்ண சொல்லி நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா ருத்ராஜ் கைக்வாட் கிட்ட. அண்ட் அந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா, இப்போ ருத்ராஜ் கைக்வாட வந்து ஜிம்பாப்வே சீரீஸுக்கு இந்தியாவுக்கு கேப்டனா போடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்பாப்வே சீரீஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பி டைப் ஆஃப் டீம் தான் இந்தியாவில இருந்து போக போறாங்க. அதாவது பேலன்ஸ் இருக்கிற பிளேயர்ஸ், இப்போ T20 வேர்ல்டு கப்ல சைட்டா இருக்கிற பிளேயர்ஸ் இல்லாம மிச்சம் இருக்கிறவங்கள தான் கொண்டு போவாங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல். அப்படி இருக்கிறப்போ ருத்ராஜ் கைக்வாட கேப்டனா போடலாம் அப்படிங்கிறதுக்கான ரூமர்ஸும் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். இன்னும் 1 வீக்ல வந்து ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்கான தகவலுமே வந்திருக்கு. அது வந்ததுக்கு அப்புறமா நாம அப்டேட் நான் சொல்றேன். அண்ட் இது இல்லாம வேற கிரிக்கெட் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது, கௌதம் கம்பீர் ஆல்மோஸ்ட் இந்தியன் டீமோட ஹெட் கோச்சா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவருக்கு இப்போதைக்கு வீடியோ கால்ல இன்டர்வியூ அப்படிங்கிறதுமே வச்சு முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபீல்டிங் கோச்சா ஜாண்டி ரோட்ஸ் கிட்ட போயிட்டு ரிக்வஸ்ட் வச்சிருக்கிறதாவும் சொல்றாங்க.
மேபி ஜாண்டி ரோஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா அவர் தான் ஃபீல்டிங் கோச்சா இந்தியன் டீமுக்கு இருக்க போறாரு. கௌதம் கம்பீர் ஹெட் கோச், ஜாண்டி ரோட்ஸ் ஃபீல்டிங் கோச், இன்னும் பேட்டிங்கு பவுலிங்கு யாரெல்லாம் கொண்டு வர போறாங்கன்றது தெரியல. ஸோ போக போக தான் அதற்கான அப்டேட்ஸ்லாம் வரும். ஸோ இந்த கோச்சிங் யூனிட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் தான் இப்போதைக்கு பல பேர் மனசுல வந்து பயங்கரமா பதிஞ்சிருக்கு. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் போக போக நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ நான் சென்னையின் எஃப்சி விஷயத்துக்குள்ள வரேன். சென்னையின் எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே பல வீடியோஸ்ல சொல்லிட்டேன், பிளேயர்ஸ் டிரான்ஸ்ஃபர் அண்ட் சைனிங்ல வந்து ரொம்ப மும்முரமா இருக்காங்க அப்படிங்கிறது. ரொம்ப வேகமா பிளேயர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதை விட வேகமா பிளேயர்ஸ் எல்லாம் சைன் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 7 பிளேயர்ஸ் சைன் பண்ணி தங்களோட டீமுக்குள்ள எடுத்துட்டாங்க சென்னையின் எஃப்சி. இப்போ 8ஆவதா ஒரு பிளேயரையும் சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. இவர் வந்து 20 வயதே ஆன யங் ஃபார்வர்டு பிளேயர். இவர் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. குர்கீரத் சிங் அப்படிங்கிற பிளேயர் தான் 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் டீல் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இவர் முன்னாடி ஆடின டீம் மும்பை சிட்டி எஃப்சி, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம 2023-24 மும்பை சிட்டி எஃப்சி ஷீல்டை வின் பண்ணும்போது அந்த டீம்ல அவர் இருந்திருக்காரு. அண்ட் இவரோட ஒரிஜினல் ஸ்டேட் அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சாபை சேர்ந்த பிளேயர் குர்கீரத் சிங். ஸோ இவரோட பெரிய எபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து அட்டாக் பண்ணக்கூடியவர், முக்கியமா அட்டாக் பண்ணக்கூடியவர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபார்வர்டா அட்டாக்கிங் ஃபார்வர்டா இருக்கும்போது அது கண்டிப்பா பெனிஃபிட்டா தான் இருக்கும் சென்னை எஃப்சிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஓவன் கோயல் எடுத்திருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிகேஎல் சீசன் 11 ஹரியானா ஸ்டீலர்ஸோட அப்டேட் குள்ள வரேன். ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 NIP பிளேயர்ஸை சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. இது கண்டிப்பா சூப்பரான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா அவங்க வந்து ஸ்கவுட் பண்ணி அவங்க வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் கேம்ப் வச்சு அதுக்கப்புறமா NIP பிளேயர்ஸை சைன் பண்ணி எடுத்தாங்க அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். ஸோ இந்த டீம், அதாவது ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் மன்பிரீத் சிங் தான் மேக்ஸிமம் திரும்பவும் கோச்சா அப்பாயிண்ட் ஆக போறாரு அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க எடுத்திருக்காங்க NIPs அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ஃபர்ஸ்ட் பிளேயரா யாரை சைன் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா புனேவை சேர்ந்த ஒரு ரைடரை தான் சைன் பண்ணி எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பிளேயரா. ஸோ அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா விகாஷ் ஜாதவ். ஸோ அவர் ஒரு ரைடர். மகாராஷ்டிராவில் புனேல டொமஸ்டிக் மேட்சஸ் நிறைய ஆடிட்டு இருக்காரு. தமிழ் தலைவாசோட பிளேயர் அஜின்கே பவார் இருக்கார்ல, ஸோ அவர் ஆடின டீம்ல இந்த விகாஷ் ஜாதவும் ஆடி இருக்காரு டொமஸ்டிக்ல அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். அவர் இல்லாம இன்னொரு பிளேயர் சைன் பண்ணி எடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது சாஹில் நர்வால் அப்படிங்கிற ஹரியானாவை சேர்ந்த பிளேயரவே சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. இவர் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இவரையும் PKL சீசன் 11க்காக சைன் பண்ணி எடுத்திருக்காங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரு தமிழகத்தை சேர்ந்த பிளேயர் அப்படின்னே சொல்லலாம், ஞானா அபிஷேக் அப்படிங்கிற ஒரு பிளேயர் தான். ஸோ இவரை வந்து இப்போதைக்கு NIP சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. இவரும் ஒரு ரைடர் அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். முக்கியமா இவர் தமிழ்நாடை சேர்ந்தவர் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலான விஷயம். இருக்கேன். தேங்க்யூப்பா. தேங்க்யூமா. ஸோ இந்த ஞான அபிஷேக்கை பொறுத்த வரைக்கும் யுவா கபடி சீரீஸ்ல நீல்கிரீஸ் அப்படிங்கிற டீமுக்காக ஆடி இருக்காரு. இவரோட ஏஜ் அப்படிங்கிறது 20 அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் இப்போதைக்கு அப்டேட். இப்போதைக்கு வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குற்றம் குறைய கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.